Hi everyone, I am Rajalita. I am studying 4th standard at Oxford Metric High Secondary School. Thought for the day. Good manners reflect a good heart. Treat everyone with respect and care. Kind words make the world a better place. Politeness shows your true character. Thank you. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லிவினிகா. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் பொறுமையும் பொறுப்பும் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றை கூற வந்துள்ளேன். குரல்: நிறையிடமே நீங்காமை வேண்டி பரடமே போற்றி ஒழுக்கப்படும். இலக்கம்: நிறையுடையவராக இருக்கும் தன்னை தானே விட்டு நீங்காமல் இருக்க பொறுமையை பின்பற்ற வேண்டும். கதை: புகழ்பெற்ற அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். இவர் தனது கண்டுபிடிப்பை மற்ற அறிஞர்களுக்கு செய்து காட்ட நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார். அவரது ஆய்வகத்தில் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை எடுத்து சொன்னார். அவர் கொண்டு வரும்போது அது கை தவறி கீழே இருந்து உடைந்தது. அதனால் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் முயன்று மற்றொன்று விளக்கை உருவாக்கினார். அதே உடையாளரிடமே எடுத்து வர சொன்னார். அதற்கு சிலர், ஏன் உடைத்தரிடமே எடுத்து வர சொன்னீர்கள் என்றனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை உருவாக்க முடியும், ஆனால் உடைந்த மனதை சரி செய்ய முடியாது. மேலும் அதை பணியை அவருக்கு கொடுக்கும் போது கவனமுடன் பணிபுரிவார் என்றனர். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை என்ற குணத்தை நாமும் அந்த செயல்படுத்துவோம் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.